ட்ராக் அண்ட் ட்ரேஸ். இந்தியா போஸ்ட் டிபிஎம்எஸ் மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா டு ஹாவ் ரியல் டைம் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் ஃபெசிலிட்டி. ஓகே, டிபிஎம்எஸில் தேர் ஆர் 3 ஃபெசிலிட்டிஸ், ட்ராக் அண்ட் ட்ரேஸ் ஃபெசிலிட்டிஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ட்ராக்கிங், ஃபைண்ட் ஆர்டிக்கிள், ஆர்டிக்கிள் ட்ராக்கிங். பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா டு நோ த ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேக். ஒரு பேக் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ அடுத்த எண்டுக்கு ரீச் ஆச்சு, அது எப்போ ரிசீவ் பண்ணாங்க, எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளீட் ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேக் வந்து பேக் ட்ராக்கிங்கில் காட்டும். அடுத்தது ஃபைண்ட் ஆர்டிக்கிள் அண்ட் ட்ராக் ஆர்டிக்கிள் ட்ராக்கிங் ஆர் நியர்லி ஒன் அண்ட் த சேம். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது வில் ஷோ த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள். இப்போ ஆர்டிக்கிள் எங்கே இருக்குது இல்லை அல்லது டெபாசிட்டில் இருக்குது அப்படின்னா என்ன ரிமார்க் எடுத்து டெபாசிட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு காட்டும். அல்லது போஸ்ட்மேனுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த பீட்டுக்கு இஷ்யூ ஆகிருக்கு, அல்லது பிஓக்கு போயிருக்கு அப்படின்னா எந்த பிஓவில் என்ன ரிமார்க் எடுத்து ரிட்டர்ன்ஸ் வச்சு டெபாசிட் வச்சுருக்காங்க அப்படின்னு காட்டும். ஃபைண்ட் ஆர்டிக்கிள் வில் ஷோ த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள். வேறஸ் இந்த ஆர்டிக்கிள் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வில் ஷோ த ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆர்டிக்கிள். ஒரு ஆர்டிக்கிள் எப்போ புக் ஆச்சு, எங்கே புக் ஆச்சு, எத்தனை மணிக்கு பேக் பண்ணாங்க, அந்த பேக்கு அந்த ஆர்டிக்கிள் அடுத்த எண்டுக்கு எப்போ ரிசீவ் ஆச்சு, அந்த ரிசீவ் ஆன இடத்துல அதை போஸ்ட்மேனுக்கு இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட்மேன் டெலிவரி பண்ணிட்டாரா, பண்ணலை அப்படின்னா என்ன ரிமார்க்னால ரிட்டர்ன்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு ஆர்டிக்கிள் ட்ராக்கிங் வில் ஷோ த கம்ப்ளீட் ட்ராவல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹேண்ட்லிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆர்டிக்கிள். இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட் வித் பேக் ட்ராக்கிங். ஃபஸ்ட்டு நான் டிபிஎம்எஸ் மெயின் ஸ்க்ரீன் போய்க்கிறேன். டிஓபி மெயின் ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணி அதில் டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌசரில் டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓப்பன் ஆகும். அதில் கீழே கம் டு த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன், அதில் ட்ராக் அண்ட் ட்ரேஸ். ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட் வித் பேக் ட்ராக்கிங். கிளிக் பேக் ட்ராக்கிங். இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் என்டர் த பேக் barcode. ஓகே, ஒரு ஸ்பீட் பேக் கொடுத்து என்டர் தரேன். இதில் பாருங்கள், இந்த பேக் யார் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சேலம் என்எஸ்ஹெச் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, வெண்ணாந்தூர் எஸ்ஓக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்பேச்ட் ஆன் 4/8/644க்கு டெஸ்பேச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர்எம்எஸ் எம்எம்எஸ் மெயில் மூலமாக டெஸ்பேச் பண்ணியிருக்காங்க. அது வெண்ணாந்தூருக்கு எப்போ ரிசீவ் ஆகிருக்கு, 9 o'clock ரிசீவ் ஆகிருக்கு. 9/6க்கு வெண்ணாந்தூரில் திஸ் பேக் இஸ் ஓப்பன்ட். ஸோ திஸ் வில் ஷோ தட் கம்ப்ளீட் ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த பேக். அடுத்தது ட்ராக் அண்ட் ட்ரேஸில் அடுத்தது என்ன இருக்குது, வி வில் சி ஃபைண்ட் ஆர்டிக்கிள். ஓகே, கிளிக் ஃபைண்ட் ஆர்டிக்கிள். ஓகே, என்கிட்ட ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. அந்த ஆர்டிக்கிள் நம்பர் டைப் பண்ணுறேன், 823139203. ஃபைண்ட் ஆர்டிக்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டு நோ த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள். இப்போ அந்த ஆர்டிக்கிள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கிளிக் ஃபைண்ட். சி, இந்த ஆர்டிக்கிள் ஃபெசிலிட்டி டிஸ்கிரிப்ஷன் கோயம்புத்தூர் ஹெச்ஓ, ரிசீவர் பின்கோட் 641001. இட் இஸ் ரிசீவ்ட். கரண்ட் ஸ்டேட்டஸ் இஸ் டேக்கன் அவுட் ஃபார் டெலிவரி. லாஸ்ட் issued to postman on 4/8. ப்ரீவியஸ் டே ரிமார்க் இஸ் டோர் லாக்டு. 3ஆம் தேதி இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டேக்கன் அவுட் ஃபார் டெலிவரி. 3ஆம் தேதி டோர் லாக்டு அப்படிங்கிற ரிமார்க்கில் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதனால் 4ஆம் தேதி மறுபடியும் இந்த ஆர்டிக்கிளை இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இஷ்யூ டு போஸ்ட்மேன் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. டுடேஸ் டேட் இஸ் 4/8/2020. இன்றைக்கி தேதிக்கு இதை வந்து போஸ்ட்மேனுக்கு இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தி ஃபைண்ட் ஆர்டிக்கிள் வில் ஷோ த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள். ஆனால் இந்த ஆர்டிக்கிள் எங்கே புக் ஆச்சு, எங்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபைண்ட் ஆர்டிக்கிளில் கிடைக்காது. பட் அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா ஆர்டிக்கிள் ட்ராக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் ஆர்டிக்கிள் ட்ராக்கிங். அதில் என்டர் த ஆர்டிக்கிள் நம்பர், கிளிக் என்டர். இப்போ பாருங்கள், இந்த ஆர்டிக்கிள் 28/7 புக்டு அட் மணிபால் பிபிசி. அதுக்கப்புறம் பேக்டு டு கோயம்புத்தூர் என்எஸ்ஹெச். திஸ் பேக் இஸ் ஓப்பன்ட் அட் கோயம்புத்தூர் ஆன் 3/8. அதுக்கப்புறம் திருப்பி கோயம்புத்தூர் என்எஸ்ஹெச்லேருந்து பேக் க்ளோஸ் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் ஹெச்ஓக்கு 3ஆம் தேதியே. அதுக்கப்புறம் ட்ராவல் ஹிஸ்ட்ரி அப்படியே பாருங்கள்.
கடைசியில் 3ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு வருது. 3ஆம் தேதி ஐட்டம் பீட் டெஸ்பேட்ச் அப்படிங்கிறது இன்வாய்ஸ் டு போஸ்ட்மேன். ஸோ 3ஆம் தேதி அவங்க இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்க. 3ஆம் தேதி ஐட்டம் இஸ் புட் ஆன் ஹோல்டு. என்ன ரிமார்க்னால வச்சாங்க அப்படின்னு தெரியல. அந்த ரிமார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் ஆர்டிக்கிளில் தெரிஞ்சுக்கலாம். 4/8 எகெயின் இட் இஸ் இன்வாய்ஸ்டு டு போஸ்ட்மேன். ஸோ இது நம்மளோட இந்தியா போஸ்ட்டில் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தா ஆர்டிக்கல் ட்ராக்கிங் எப்படி வருமோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் ட்ராக்கிங்கில் கிடைக்கும். ஓகே, நம்ம ஒரு மணி ஆர்டர் ட்ராக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஒரு மணி ஆர்டர். ஸோ இந்த ஆர்டிக்கல் ட்ராக்கிங் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ், மணி ஆர்டர் ட்ராக்கிங்கும் அதே ஆப்ஷன் தான். கிளிக் என்டர். ஓகே, இது பாருங்கள், 29th மணி ஆர்டர் இஸ் புக்ட் அட் காவேரி ரயில்வே ஸ்டேஷன். 29 at 15:28 EMO is received at Venandur. 37 this money order is printed at Venandur. 37 this money order is dispatched to BO, and 37 this money order is delivered at BO. ஆனால் எந்த BO அப்படின்னு தெரியல. ஓகே, delivered to it is dispatched to BO and delivered. எந்த BO அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா find article யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, see find article, click find article. கிளிக் ஃபைண்ட். இதில் பாருங்கள், வெண்ணாந்தூர் எஸ்ஓல்ருந்து இந்த பிஓ ஐடிக்கு டெஸ்பேச் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் டன் ஆன் 29/7/2020. ஓகே, இதே பீட்டுக்கு இன்வாய்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இஷ்யூ டு பீட் எப்போ இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம் அல்லது ரிட்டர்ன் பண்ணி டெபாசிட்டில் வச்சுருந்தா ரீசன் ஃபார் நான் டெலிவரி ரிமார்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபைண்ட் ஆர்டிகல்ஸில் வரும். So track and trace facility is very important option in DPMS.